அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். கோதுமையின் கொழுமையால் அவர் உங்களுக்கு உணவளித்தார், மலை தேனால் அவர்களுக்கு நிறைவளித்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை என்று கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் வரைத்து அழைப்பு கொடுக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகின் மீது அளவு கடந்த அன்பு செலுத்தினார். அந்த அன்பு வெறும் வார்த்தையோடு நின்று விடவில்லை. அந்த அன்பு மனுவுரு எடுத்து இந்த மண்ணுலகிலே மனிதனாக மனிதன் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் அனைத்தையும், அதாவது பாவத்தை தவிர அனைத்திலும் தன்னை ஒன்றாக இணைத்து கொண்டு மனிதர்களுடைய தேவைகளை நன்கு அறிந்து உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் பொருளாதார அளவிலும் உணர்ந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாக தன்னையே மாற்றிக்கொண்டு தன்னுடைய இந்த மனித பிரசன்னத்திலே இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இறையாட்சிக்காக தன்னையே அர்ப்பணித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மண்ணக பயணம் முடிகின்ற தருணத்திலே இந்த மண்ணுலகில் எப்பொழுதும் நிலையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தன்னுடைய இறுதி உணவின் பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி, திராட்சை பழ ரசத்தை எடுத்து நன்றி செலுத்தி, இது என் உடல், இது என் ரத்தம் என்று தன்னையே முழுவதுமாக உங்களுக்கும் எனக்கும் தாரை வார்த்து கொடுத்து விட்டு சென்றார். அதாவது தன் உடலையும் இரத்தத்தையும் உங்களுக்கும் எனக்கும் கூறு போட்டு கொடுத்து நம் ஆன்மீகத்திலே நிலைத்து நின்று வாழ வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ தன்னை ஒப்பு கொடுத்த அந்த நாளை நினைவு கூறக்கூடிய தருணம். அவருடைய உடலும் இரத்தமும் நம் அனைவருடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாபெரும் விழாவிலே இயேசு எந்த அளவிற்கு தன்னை தாரை வார்த்து கொடுத்தாரோ அது எதற்காக என்றால் நம்முடைய மீட்பிற்காக, இறையாட்சி பணி இந்த மண்ணுலகில் நிறுவப்பட வேண்டும் என்பதற்காக. நாமும் அதை போல நம்முடைய மீட்பிற்காகவும் இறையாட்சி பணி இந்த மண்ணுலகில் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் இந்த திருப்பலியின் வழியாக இயேசுவின் வார்த்தையும் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடைத்து நம்மையும் இயேசுவின் கருவிகளாக மாற்றிக்கொள்ள இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்.
உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவிடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாமையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைச்சொற்றொடர்கள் 3 முதல் 8 முடிய. அந்நாள்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக, ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள், ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைகளுக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 116. பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உன் ஊழியன். நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன்.
என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் இரத்தம் நம் மனசான்றை தூய்மைப்படுத்துகின்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 11 முதல் 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவுமிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம், வெள்ளாட்டு கிடாய்கள், கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்குமென அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகின்றார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களில் இருந்து நம் மனசான்றை எத்துணை மீதியாய் தூய்மைப்படுத்துகின்றது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கின்றார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பெற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கையை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலுயா, அல்லேலுயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டிற்குள் செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம்.
இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழரசத்தை குடிப்பேன், அதுவரை ஒருபொழுதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒளியவ மலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். இது எனது உடல், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. கிறிஸ்துவின் இரத்தம் நம் மனசான்றை தூய்மைப்படுத்துகின்றது. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபையிலே எத்தனையோ விழாக்களை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு விழாக்களிலும் ஒரு தனி சிறப்பு இருப்பதையும் நாம் காண முடிகிறது. அதாவது கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்றால் கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றிய நிகழ்வுகளை நாம் முன்குறித்து அதனை பற்றிய விழாவாக கொண்டாடுகிறோம். புனிதர்களுடைய விழாக்களை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி நாம் எடுத்து அவர்கள் கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்விற்குள் ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி அவர்கள் திருச்சபைக்கு ஒரு சாட்சிகளாக, ஒரு கருவியாக மாற்றப்பட்டார்கள் என்பதையும் நாம் கருத்தோடு இணைத்து அந்த விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி திருச்சபையில் காணக்கூடிய எல்லா விழாக்களுக்கும் ஒரு கருத்துக்களோடு, ஒரு சிந்தனைகளோடு நாம் கொண்டாடி மகிழ்கின்ற பொழுது கடந்த வாரம் கொண்டாடிய விழாவையும் இதோ இன்றைய நாளிலே நீங்களும் நானும் கொண்டாடுகின்ற விழாக்களுக்கும் எந்த விதமான கருத்து சிந்தனைகள் இருப்பதை நாம் காண முடிகிறதோ இல்லையோ, மாறாக இந்த விழாவினுடைய சிறப்பு அம்சம் வரலாற்று பின்னணிகள் என்று கூட நாம் சொல்ல முடியாமல் இதற்கு தனி ஒரு வார்த்தையை அன்னையாம் திருச்சபை நமக்கு கொடுக்கிறது. கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திரு இரத்த பெருவிழா. தூய்மை மிகு மூவொரு கடவுளுடைய விழா. இந்த இரண்டு விழாக்களுக்கும் தனி சிறப்பாக மறை உண்மைகளை வைத்துதான் நாம் கொண்டாட முடியும். மூவொரு கடவுளுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது இந்த மூவொரு கடவுளுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளுவதற்காக இறையியல் வல்லுநர்கள், தத்துவ வல்லுநர்கள், எத்தனையோ வல்லுநர்கள் இந்த விழாவினுடைய சிறப்பை ஆராய்ந்து பார்த்தாலும் அதிலே முழுமை காண முடியவில்லை என்பதைத்தான் நாம் காண முடிகிறது. இறைவனை பற்றி நாம் உளறிக்கொண்டே இருக்கலாம் ஒழிய, ஆனால் அவனுடைய முழுத்தன்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது என்பதையும் கடந்த வார விழாவிலே நாம் கண்டு மகிழ்ந்தோம். அதுபோல இந்த இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழா என்பது இது மறைபொருளை கொண்டிருக்கின்ற ஒரு தனி சிறப்பு கொண்டதாக காணப்படுகிறது. எனவேதான் இந்த விழாக்கள் நமக்கு தனி சிறப்பை கொடுத்திருக்கிறது. பிரியமான என் தேவ பிள்ளைகளை, அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இந்த விழாவினுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதை நாம் பார்த்தோம் என்றால், அகஸ்டீனியன் அருட்சகோதரி, அந்த சபையை சார்ந்த அருட்சகோதரி ஜூலியானா என்கின்ற சகோதரிக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய கிபி 1208 ஆண்டு இந்த சகோதரிக்கு தன்னை வெளிப்படுத்தினார், காட்சி கொடுக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சகோதரிக்கு. இவ்வாறு தன்னுடைய காட்சி கொடுக்கின்ற பொழுது தன்னுடைய திருவுடல் திரு இரத்தத்தினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி இந்த சகோதரியிடம் ஒரு சிறப்பு விழாவையும் கொண்டாடுவதற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சகோதரியிடம் கேட்பதாக இந்த சகோதரி சொல்லுகிறார். அருட்சகோதரி ஜூலியானா லிச்சியா என்கின்ற பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இந்த அருட்சகோதரிக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்சிகளாக தோன்றி வெளிப்படுத்தி கொண்டிருந்தாராம்.
காலப்போக்கில் போகின்ற பொழுதுதான் இந்த அருட்சகோதரி அந்த பகுதியில் இருக்கின்ற ஆயராக இருக்கின்ற ராபர்ட் தி டொரேட்டோ என்கின்ற ஆயரை சந்தித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த காட்சியினுடைய மகத்துவத்தை இந்த ஆயரிடம் முழுவதுமாக விளக்கி சொல்லுகிறார். சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் இந்த இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று இந்த அருட்சகோதரி கூட இந்த ஆயரிடம் மிகவும் பணிவாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இந்த ஆயர் தான் காலப்போக்கிலே கால மாற்றத்திலே திருச்சபையை வழிநடத்திய 5ஆம் அர்பனாக காணப்படுகிறார். எனவே இவர் எப்பொழுது இந்த திருச்சபை வழிநடத்துவதற்கு திருத்தந்தையாக பதவியேற்றாரோ அப்பொழுது இந்த அருட்சகோதரி கொடுத்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு திருச்சபையில் காணக்கூடிய புனிதராகிய தாமஸ் அக்குவினாஸிடம் இந்த இயேசுவின் திருவுடல் திருரத்த மறை இந்த திருவிழாவினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி இந்த விழாவினுடைய சிறப்பு அம்சங்களை சொல்லி திருப்பலியினுடைய ஜெபங்களையும் வார்த்தைகளையும் நடைமுறைகளையும் அனைத்தையும் இந்த புனிதரிடம் ஒப்படைக்கின்றார். இந்த திருவிழாவிற்கு ஏற்ற அனைத்து திருப்பலியினுடைய ஜெபங்களை கருத்துக்களை உருவாக்கக்கூடியது உன்னுடைய கடமை என்று திருத்தந்தை அர்பன் 5ஆம் அர்பன் புனிதராகிய தாமஸ் அக்குவினாஸிடம் கொடுக்கப்பட்ட வார்த்தை இது. அதை ஏற்று அதை பூசைக்கு ஏற்று திருப்பலிக்கேற்ற அனைத்தையும் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் திருத்தந்தையிடம். இந்த விழா இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டு இது ஒரு பெரிய பவனியாக திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து ஆலயங்களிலும் நகர்ப்புறங்களில் ஊர்ப்புறங்களில் நற்கருணை வழிபாடாக கொண்டாட ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த விழா. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைய விழாவினுடைய சிறப்பு அம்சம் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். மார்க் எழுதிய நற்செய்தியிலே, இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இது என் உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். வேதத்திலே இரத்தத்தை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது, மீட்பின் வரலாற்றினுடைய இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது, இஸ்ரேல் மக்கள் பார்வோன் மன்னனிடமிருந்து பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்ட அடிப்படை காரணம் என்னவென்றால் செம்மறியாகிய மாசற்ற இரத்தத்தின் வழியாக என்பதை நாம் காணுகின்றோம். எந்த வீட்டின் வாயில் கதவுகளில் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ பூசப்பட்டிருந்ததோ அந்த குடும்பத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வானக தூதர் கடந்து சென்றார். அவர்களுக்கு பாதிப்பு இல்லை, அவர்கள் மீட்கப்பட்டார்கள் பெரும் ஆபத்திலிருந்து என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் அனைவரும் வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு பாதுகாப்பாக அழைக்கப்பட்டு வந்தார்கள். இது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் வழியாக கொடுக்கப்பட்ட மீட்பு. இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது, இது என் உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொல்லுகிறார். இது எனது இரத்தம், எனது உடல். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஆக இயேசுவினுடைய உடலும் இரத்தமும் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யாரெல்லாம் உண்டு குடித்து மகிழ்கிறார்களோ அவர்கள் அனைவருமே மீட்பை பெற்றுவிட்டனர். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவினுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உண்டு குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே அந்த மீட்பு கொடுக்கப்பட்டு விட்டது. எந்த அளவிற்கு இஸ்ரேல் மக்கள் பார்வோன் மன்னனிடத்தில் இருக்கிற பொழுது அந்த செம்மறியினுடைய இரத்தத்தை தங்களுடைய வாசல் நிலைகளில் தடவுகின்ற பொழுது நம்பிக்கையோடு தடவினார்கள். மோயிசன் கொடுத்த கட்டளை, இதை உணர்ந்து கொண்டு அதை பூசி அதிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டது போல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவினுடைய திருவுடலையும் இரத்தத்தையும் யாரெல்லாம் உண்டு குடிக்கிறார்களோ அவர்களுக்கு மீட்பு நிச்சயம் இருக்கிறது.
இது உடன்படிக்கையின் ரத்தம். ஆனால் இறைவன் எந்த அளவிற்கு இந்த மண்ணுலகில் தன்னுடைய உடன்படிக்கை ஏற்படுத்தினாரோ அந்த உடன்படிக்கையிலே சற்றும் பிழறாமல், சற்று மாற்றம் கொடுக்காமல் அதிலே நிலைத்து நின்று அந்த உடன்படிக்கையின் மகத்துவத்திற்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுத்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதுதான் தன்னையே முழுவதுமாக சிலுவையில் அர்ப்பணித்தது. வெறும் வார்த்தையாக மட்டுமல்ல, அந்த வார்த்தைக்கு உயிரோட்டம் கொடுத்தார். தன்னுடைய உடன்படிக்கையை வெளிப்படுத்தினார். உடலையும் இரத்தத்தையும் கொடுக்கின்ற பொழுது இவ்வாறு தன்னையே தாரை மாற்று கொடுக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்று ஒவ்வொரு திருப்பலியிலும் அதே உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். இறைவனுடைய உடன்படிக்கை என்றும் எப்பொழுதும் மாற்றமே இல்லை. ஆனால் மனிதருக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற உடன்படிக்கையில் மாற்றத்தை நம்மால் காண முடிகிறது. மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற உடன்படிக்கையின் கூடிய மாற்றத்தையும் நம்மால் காண முடிகிறது. அது எப்படி என்றால், நாம் இறைவனோடு ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றோம். இறைவனிடம் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்குறுதிகளிலும் நாம் எப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளே. நமக்கு அனைத்தும் நிறைவேறிவிட்டால் ஆண்டவரிடம் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நோய்கள், பிரச்சனைகள் அனைத்துமே இறைவனிடம் கொடுக்கின்ற பொழுது, அது நிறைவேறப்படாமல் இருக்கின்ற பொழுது நமக்கும் இறைவனுக்கும் இருக்கின்ற அந்த உறவு பாலம் எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இதைத்தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய இயலாமை எப்படி இருக்கும் என்பதை கூட கெத்செமனே தோட்டத்திலே மண்டியிட்டு செவித்ததையும் நாம் காண முடிகிறது. அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது நமக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். இருப்பினும் மனிதன் இயலாமையில் இருக்கின்ற பொழுது எப்படி இருப்பான் என்பதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே மண்டியிட்டு, தந்தையை கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், இருப்பினும் என்னுடைய விருப்பமல்ல உன்னுடைய விருப்பமே என்று அங்கே மனிதன் இயலாமையில் இருக்கின்ற பொழுது ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணிக்க கற்றுக் கொடுத்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதுதான் உண்மையுள்ள உடன்படிக்கை. அவர் மனிதனாக கடவுளாக இந்த மண்ணுலகிலே பிறந்து அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள விரும்பினார். இது நிறைவேறும் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். இருப்பினும் மனிதர்களாகிய நாம் இப்படிப்பட்ட துயரங்கள் நம்மை சூழ்ந்து வருகின்ற பொழுது நாம் இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக அந்த கெத்செமனே தோட்டத்திலே வண்டியிட்டு, தந்தையை கூடுமானால் இத்துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், இருப்பினும் என்னுடைய விருப்பம் அல்ல உன்னுடைய விருப்பமே என்று வெளிப்படுத்தினார். ஆனால் மனிதர்கள் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உடன்படிக்கையை பல முறை நாம் அந்த உடன்படிக்கை உடைத்தெறிந்து விடுகின்றோம். அந்த உடன்படிக்கைக்கு உயிரோட்டம் கொடுப்பதை நாம் தடுத்து விடுகின்றோம். அந்த உடன்படிக்கையின் உறவு பாலங்களை நீங்களும் நானும் உடைத்து விடுகின்றோம், இறைவனோடு இணைந்து வாழ முடியாமல். ஏனென்றால் நம்முடைய எதிர்பார்ப்புகள் குரங்குத்தனமான மனநிலையோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நாம் மரத்தை விட்டு தாவி சென்று கொண்டிருப்பதினால் நம்முடைய அந்த உடன்படிக்கையினுடைய உடன்பாடு உடைந்து போய் கொண்டே இருக்கிறது. இருப்பினும் இறைவன் நம்மை விட்ட பாடில்லை. தொடர்ந்து நமக்காக ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற உடன்படிக்கை. திருமணத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் அல்ல, மாறாக அது உடன்படிக்கை என்று சொல்லுகின்றோம். ஆனால் இந்த உடன்படிக்கை கூட எத்தனை குடும்பங்களிலே நிலைத்து நின்றிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுயநலம் எப்பொழுது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் ஆட்கொள்ளுகின்றதோ, சந்தேகம் எப்பொழுது ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் ஆட்கொள்ளுகிறதோ, அங்கே உடன்படிக்கை உடைந்து போய்கிறது. அந்த உடன்படிக்கை உடைந்து போய் அந்த உடன்படிக்கையினுடைய உறவுகள் பாலத்தை உடைத்து விட்டு தான் தோன்றித்தனமாக தனிமையிலே வாழக்கூடிய நிலைமையை கூட இன்றைய காலகட்டங்களில் அன்னையா திருச்சபையிலே நாம் காணுகின்றோம். இதுவும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற இந்த உடன்படிக்கை உடைந்த தருணத்தை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு அழகான உதாரணத்தை பார்த்தோம் என்றால், ஆலயத்திலே திருப்பலி நேரத்திலே ஒவ்வொரு முறையும் அன்பின் சமாதானத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த சமாதானம் நிறைவாக நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோமா? நம் அருகிலே நம்முடைய எதிரி இருந்தால் கூட நாம் சமாதானத்தை நாம் அவனுக்கு கொடுக்கின்றோமா? அல்லது அவனை திரும்பி பார்த்து விட்டு அவன் அருகில் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டு அவனிடம் சமாதானத்தை கொடுக்காமல் நேரடியாக நின்று விடுகின்றோம்.
அல்லது சமாதானத்தை கொடுத்து அடுத்த கடமை, அடுத்த நாளை, அடுத்த வாரமே அவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவுகள் உடைந்து போய் கிடக்கின்றது. அந்த சமாதானத்துடைய உயிரோட்டத்தை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு ஒவ்வொரு முறையும் உயிர்த்தெழுந்த பிறகு தன் சீடர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். தன்னை புறக்கணித்த சீடர்கள், தம்மை விட்டு ஓடிய சீடர்கள், தம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளாத சீடர்கள், தன் வாழ்வுக்காக துடித்த சீடர்கள், இவர்கள் அனைவரையும் பார்த்து இயேசு சந்தித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். நான் திருச்சபையை மணமுடித்து இருக்கின்றேன், திருச்சபை மணவாட்டியாக நான் அன்பு செய்கிறேன் என்று திருமணத்தினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி உடன்படிக்கை வெளிப்படுத்தியவர் தன்னை வெறுத்து ஏமாற்றி ஓடி ஒளிந்து வாழ்ந்து கொண்ட சீடர்களை சந்தித்து சமாதானத்தை கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். இதோ இன்றைய நாளிலே இந்த திருவிழாவினுடைய உண்மையுள்ள மகத்துவம் உடன்படிக்கையின் மகத்துவம். உங்களுக்கும் எனக்கும் தன்னையே தாரை மாற்ற தன்னுடைய திரு ரத்தத்தின் வழியாக இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே நமக்கு தாரை மாற்று கொடுத்திருக்கின்றார். இந்த உடன்படிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திரு உடலும் திரு ரத்தமும் நம் திருச்சபையினுடைய மையமாக காணப்படுகிறது. இந்த உடன்படிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு உடல் திரு ரத்தம் நம் நம்பிக்கையின் மையமாக காணப்படுகிறது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு உடல் திரு ரத்தம் நம் அனைவருடைய வாழ்வின் மையமாக காணப்படுகிறது. எனவே திருச்சபையின் மையமாக, நம் அனைவருடைய நம்பிக்கையின் மையமாக, நம் வாழ்வின் மையமாக காணக்கூடிய இந்த திருவிழாவினுடைய மகத்துவத்தை உணர்ந்து இயேசுவோடு இணைந்து நாமும் நம்முடைய வாழ்க்கையை இறைவனோடு இணைத்து உடன்படிக்கையின் உறவுகளாக வாழ முயற்சி செய்வோம். அப்பொழுது இந்த விழா நமக்கு மகத்துவத்தையும் பெருமையையும் அருளையும் ஆசிரியையும் அபரிவிதமாக நமக்கு கொடுக்கும் நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியில் வென்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவையாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் நின்று கடவுளாக, ஒளியின் நின்று ஒளியாக, உண்மை கடவுளின் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலக நிறைவாரின் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயன்மான அப்பத்தை மக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் எங்களுக்கு தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையில் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய இந்த மறைபொருளை நீர் உம் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றது. வானக தூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி நாங்கள் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகியவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகங்களில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் முகபந்தவராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியை நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார்.
நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேர் இன்பத்தில் என்று மகிழ்ந்திருக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி சொன்னால் இறைவனுக்காகிடுமோ?